ஆக்சுவலி கண்டிப்பாக இதில் என்ன பொதுமக்களாக என்னோட வியூவில் வந்து இது உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா முதல் விஷயம் என்னென்னா, அவர் வந்து மக்களுக்காக என்ன பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு, என்ன போராட்டங்களை கலந்துருக்காரு, மக்களோட மக்களாக நின்று என்ன விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு இந்த பாதுகாப்பு பிரிவு கொடுக்குறாங்கன்றதுல ஒரு தெளிவான விஷயமே இல்லை. வீட்டில் இருந்து அரசியல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பொதுமக்களாக வந்து நாங்களாக வீட்டில் இருந்து என்ன கருத்து சொல்கிறோமோ அதுதான் அவரும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பார்த்தா எல்லா மக்களுக்கும் எஸ்எஸ் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து அரசியல் கணக்குகள் ஏதோ பின்னாடி இருக்க மாதிரி இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ பிஜேபி கவர்மெண்ட்டு அவங்களோட அலைன்ஸ்க்காகவோ இல்லை வேறு ஏதோ தேவைக்காகவோ இது வந்து கொடுத்து அவர் இழுக்கிற மாதிரி ஒரு இதுவாக தான் நான் இதை பார்க்குறேன். கண்டிப்பாக இது அவருக்கான இந்த பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு அவர் இன்னும் எதுவும் பண்ணல, மக்களுக்காக எதுவும் பண்ணலை. ஸோ இது என்னோட வியூவில் கண்டிப்பாக வந்து இது தேவையில்லாதது, மக்களோட வரி பணம் தேவையில்லாத செலவு தான் இது நினைக்கிறேன். இப்போ நான் தமிழ்நாட்டு அரசியலை நல்லா பார்க்குற ஆள். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்களோட மக்களாக சேர்ந்து கலந்து தான் நான் பார்த்துருக்கேன். அடிப்பட்ட தொண்டனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே மக்களோட பிரச்சனைகளை நேரடியாக போய் சந்திப்பாங்க. ஸோ பார்த்து மக்களோட ஆதரவு தெரிவிக்கிறதோ, ஆறுதல் தெரிவிக்கிறதோ, இல்லை தன்னோட போராட்டத்தை வெளிப்படுத்துறதோ, இல்லை தங்களோட கருத்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கோ வந்து வீதியில் வந்தால் தான் தெரியும் மக்களோட பிரச்சனையே. ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்யூஷன் தேட முடியும் அப்படின்னா அது யார் வேணாலும் கட்சி ஆரம்பித்து யார் வேணாலும் வீட்டில் உட்காந்து பண்ண முடியும். பட் இது சரியான விஷயமா இல்லை. இது கண்டிப்பாக 2026 எலெக்ஷனுக்கான இது கால்குலேஷன் தான் இருக்குது. கால்குலேஷன் மாதிரி இருக்குது.